அவ ஏன் பயப்படுறா? ஐயோ தலை பிச்சுக்குதுடா. இதுக்கு முன்னாடி நான் இந்த ரூமுக்கு வந்திருக்கேன்டா. ஆனா இந்த ரூம் சுத்தி பார்த்ததோ அதெல்லாம் எதுவும் பண்ணது கிடையாது. இந்த ரூமுக்கு வரதே நான் ரூமுக்குள்ள போகணுன்ற ஒரே கான்செப்ட்காக தான். என் ரூம் நின்னோ நிதானமாவோ பார்த்ததோ எதுவுமே கிடையாது. என்ன ரூம் போடுவ அங்க இருக்க பொருளை தூக்குறது, அவங்கள பாக்குறது, அந்த மாதிரி அந்த என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாக்குறது. ஆனா அவருமே அழகா தான் இருக்கும். அவரும் கூட ஒரு மாதிரி சூப்பரா கியூட்டா தான் இருக்கும். ஆனா இது அதை விட சூப்பரா கியூட்டா அழகா இருக்குடா. அவன் சொன்னா அப்ப கூட நம்பல. அவன் செம சூப்பரா இருக்குடா. அவன் சொன்னால அவ எப்ப சொன்னா? ஆமாண்டா. அந்த ஆகாஷ் பிரச்சனை எப்ப அவ சொன்னான். நான் தான் சொல்லிருக்கேன் இங்க இருக்க வீடுகள் தான் ஊரும் தான் சூப்பரா இருக்கும்ட்டு. ஏதோ சும்மா சொன்னேன்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே சூப்பரா இருக்குடா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு. ஒரு கத்தி ஒரு பாரு, அதுலயே அந்த லேம்ப் செட் பண்ற மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்குடா. இல்ல இந்த காட்டு ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இந்த காட்டோட டிசைன், இந்த வுட் எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்குடா. ஒரு கட்டில கூட அழகா டிசைன் பண்ண முடியும் எனக்கு தெரியல. அந்த வாழை பாரு, வாழை இவ்வளவு அழகா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கா பாரு. விண்டோவும் விண்டோ மாதிரி தெரியல, அவ்வளவு கியூட்டா இருக்கு. அந்த லைட் வரது கூட அவ்வளவு அழகா இருக்குடா. நிஜமாவே இந்த ரூம் செதுக்கி இருக்காங்கன்னா சொல்லலாம்டா. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கா. எனக்கு இங்க இருக்க ஒவ்வொரு விஷயமும் அப்படி பிடிச்சிருக்குடா. அவ்வளவு சூப்பரா இருக்குடா. நிச்சயமாவே செமையா இருக்குடா இந்த ரூம். வேற லெவல் தான் இந்த ரூம். இங்க வரும்போது அவர் ரூமுக்கு போகணும்னு தோணுது. என்னால எதை பத்தி நான் யோசிச்சதும் இல்ல, பெருசா சொன்னதும் இல்ல. அவ சொல்லும்